வருமான தடைகள் நீங்கி செல்வங்கள் பெருக உங்களோட பயங்கள் எல்லாமே நீங்கி முருகனோட அருள் உடனடியா கிடைக்க நீங்க படிக்க வேண்டிய துதி என்னதுன்னா கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியை எழுதினது யாருன்னா அருணகிரிநாதர். அவர் முருகனோட அருள் கிடைச்ச உடனே கந்தர் அனுபூதி எழுதி 51 பாடல்கள் எழுதினாரு. அதுல கடைசியான பாடல் என்னன்னா இந்த உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் இந்த பாட்டு தான். இந்த பாட்டுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. நீங்க ஃபுல் கந்தர் அனுபூதி படிக்க முடியலைனாலும் இந்த லாஸ்ட் இந்த 4 வரியை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே அவ்வளோ செல்வங்கள் உங்களுக்கு வரும். எங்கெங்க தடைகள் இருக்கோ அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்த செல்வங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த பாட்டை நீங்க டெய்லி படிங்க, உங்களுக்கு மாற்றங்கள் நல்லா தெரியும். யாருக்காவது உடம்பு ரொம்ப முடியாம இருக்காங்க, இல்ல பயம் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த பாட்டை படிக்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். வாங்க இப்ப அந்த பாட்டை நம்ம படிக்கலாம். கந்தர் அனுபூதி. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாட்டு இப்ப படிச்சாச்சு. இதோட விளக்கம் தெரிஞ்சுட்டு நீங்க அடுத்து திரும்ப இதை படிச்சு பாருங்க. உங்களுக்கு அவ்வளோ அர்த்தம் புரியும். பார்க்க 4 வரி தான், ஆனா அதுல உள்ள அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ தெளிவா இருக்கும். இப்ப பாடலோட பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. உருவாய் அருவாய். முருகன் எப்படி இருக்காருன்னா, நீ உருவமாவும் இருக்க உருவம் இல்லாதவனாவும் இருக்க அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றாரு. உளதாய் இலதாய், நீ இருப்பனாகவும் கண்ணுக்கே தெரியாதவனாகவுமே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறுவாய் மலராய், மலராகவும் அந்த மலர்ல உள்ள வாசனையாவும் இருக்க அப்படின்னு சொல்லி முருகரை பாடுறாரு. மணியாய் ஒளியாய், ரத்தினமாகவும் அந்த ரத்தினத்துல இருந்து வர்ற ஒளி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒளி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முருகனை சொல்றாரு. கருவாய் உயிராய், உடலாகவும் அந்த உடல்ல இருக்கிற உயிராவுமே முருகன் இருக்கிறாரு அப்படின்ற சொல்றாரு. கதியாய் விதியாய், நாம் அடையும் நற்கதி, அதாவது நம்ம மோட்சத்தை நோக்கி போறோம்ல, அந்த வழியையும் கூட்டிட்டு போறது யாருன்னா முருகன் தான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இத்தகைய ஆற்றல் கொண்ட குகனே முருகா, எனக்கு ஞானம் தரும் குருவா நீ எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு இந்த பாட்டை கொண்டு எவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்திருக்கான் பாருங்க. இந்த பாடல் அவ்வளோ ஒரு சின்ன வரியில இவ்வளோ விளக்கம் அவர் கொடுத்திருக்காது. பார்க்கும்போதே நம்மளுக்கு புல்லரிக்கும், அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப இதோட பலன்கள் பார்க்கலாம் வாங்க. நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு மன அமைதி வேணும், ரொம்ப குழப்பமா இருக்கீங்களோ, அப்ப இந்த பாட்டை ஒரு மனசார ஒரு 5 தடவை படிங்க. அப்படியே தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிரும். தடைகள் நீங்குதல். வாழ்வில் எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத இன்னல்கள் வருது, பிரச்சனை வருது, அதுல இருந்து வெளியில வரணும் முருகா அப்படின்னு வேண்டிட்டு நீங்க இந்த பாட்டை மட்டும் பாடி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துல அதுக்கான பலன் கிடைக்கும். உங்களுக்கு யாராவது வீட்டுல மரண பயம் வரைக்காக ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னா அவங்கள தோன்றப்பெல்லாம் இந்த பாட்டை படிச்சுக்கிட்டே இருக்க சொல்லுங்க. பயம்ன்றது இனிமே அவங்க வாழ்க்கையிலே வரவே வராது. அப்புறம் இந்த இதுல கண்டிப்பா இந்த கந்தர் அனுபூதியை மட்டும் நீங்க படிச்சு பாருங்களேன். எவ்வளவு செல்வ வளம் வருதுன்னு பாருங்க. வீட்டுல வருமான தடைன்றதே இல்லவே இருக்காது. அவ்வளோ ஒரு காசு வளம் உங்களுக்கு பழங்க ஆரம்பிச்சிடும் வீட்டுல. இது எப்ப படிக்கணும்னா தினமும் காலையில எழுந்திரிச்ச உடனே இல்லாட்டி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முருகன் நினைச்சிட்டு நீங்க படுத்தீங்கன்னா இந்த பாட்டை படிச்சீங்கன்னா கண்டிப்பா கனவுல முருகர் உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரட்டும். முருகனோட அருளால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். உங்களுக்கு முருகன் பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனலை. ஏன்னா அடுத்து முருகன் பற்றின நிறைய ஸ்டோரிஸ் நம்ம போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளோ ஆதரவு தர்றீங்களோ அதை பொறுத்து நிறைய முருகனோட ஸ்டோரிஸ் வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே கமெண்ட்ல குகனே போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்.